Good morning, students. I am MRK. Today, class 10th standard maths, chapter 6th, trigonometry. Example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6.24 very very important sum for public. Okay. Annual examக்கு கேட்பாங்க. ஒரு ஏரோப்ளேன் சம் அப்படின்றது சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஏரோப்ளேன் சம். ஒரு ஏரோப்ளேன் வந்து ஜின்ற பாயிண்ட்லேருந்து கிளம்புது. ஜின்ற பாயிண்ட்லேருந்து கிளம்புது. ஓகே, ரைட், குட். ஹச்சுன்ற பாயிண்ட்டை போய் அடையுது. அந்த ஹச்சுன்ற பாயிண்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 250 கிலோமீட்டரில் இருக்குது. ஓகேயா, ரைட். ஜின்ற பாயிண்ட்லேருந்து கிளம்பி ஹச்சுன்ற பாயிண்ட்டு போய் அடையுது. இது அப்படியே போயிருந்தோம்னா நேராக போயிருந்துருக்கணும். இந்த ஃப்ளைட்டு அப்படியே போயிருக்கணும். பட் ஒரு சின்ன டீவியேஷன் ஆகுது. ஒரு சின்ன ஒரு ஆங்கிள் மாறுது. அப்படி ஆங்கிள் மாறுது. பட் இது வந்து ஹரிசாண்டல் லைன் கிடையாது. ஹரிசாண்டல் லைன்றது இந்த மாதிரி உள்ளது தான் ஹரிசாண்டல் லைன். புரியுதா சொல்கிறது? இந்த மாதிரி உள்ளது. அப்போ ஒரு சின்ன டீவியேஷன் கணக்கில் கிடைக்குது பார். தெரியுதா? ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே ஒரு கிரவுண்டு போடுறேன். இந்த கிரவுண்ட்லேருந்து கிளம்புன இங்கேருந்து ஒரு லைன் பெர்பெண்டிகுலர் லைன் போடுறேன். இதுதான் பெர்பெண்டிகுலர் லைன்னா இது நேரம். இந்த ஆங்கிள் தான் பெறப்பட்ட ஆங்கிள். எவ்வளவு? 24 டிகிரி. சரி, அப்போ இந்த ஆங்கிள் ஆகுது, டீவியேஷன் ஆகுதுல, அது அங்கேருந்து போய் எதுக்கு போயிருக்கோம்னா ஜேன்ற பாயிண்ட்டுக்கு போய் அடையுது. ஜேன்ற பாயிண்ட் அதுக்குள்ளே இந்த பெர்பெண்டிகுலர் இது. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்குவோம். ஓகே, குட், ரைட். இப்போ இது நேராக போயிருந்தால் இப்படி போயிருந்துருக்கணும். சரிங்களா? புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ இது வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள். இது 90 டிகிரி ரைட் ஆங்கிள். இதை வேணால் ஏன்னு வச்சுக்கோ. சரிங்களா சொல்கிறது? இது ஹச்னு வச்சாச்சு. இந்த இடத்த வேணால் பின்னு வச்சுக்கோ. ஓகே, குட். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சம் ஆஃப் 3 ஆங்கிள் இன் எ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஏஜிஹெச்சுக்கு சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் இன்னிய ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. இதில் 2 ஆங்கிள் கொடுத்துருக்கு. 90 ஒன்று இருக்குது, 24 டிகிரி ஒன்று இருக்குது. ஒரு டிகிரி தெரியாது, எக்ஸ்னு வேணால் வச்சுட்டு 180ன்னு வச்சுக்கோ. இது 14 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது அங்கிட்டு போச்சுன்னா 180 மைனஸ் 114. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சரியா, 66 டிகிரி அப்படின்னு வரும். இந்த 66 டிகிரி தான் இது. 66 டிகிரி தான் இது. இந்த 66 இங்கே பிரியையில் அந்த டிவியேஷன் அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா இங்கே 55 கொடுத்துருக்கான் இந்த இடத்துல. அப்போ ரிமைனிங் இங்கே என்ன வரும்னா 11 டிகிரி வரும். புரியுதா சொல்கிறது? பார்த்துருந்தா நம்ம. ஓகே, குட். இதுதான் படம். இது வந்து சும்மா உனக்கு சாம்பிளாக எந்த ஆங்கிள் கண்டுபிடிக்காண்டி செஞ்சு காமிச்சேன். சும்மா இந்த 66 எப்படி கண்டுபிடிச்சோம், இது எப்படி பிரித்தோம் அப்படின்ட்டு சொல்லி காமிச்சேன். ஓகே, குட். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்குன்னா, ஹவு ஃபார் இஸ் ஹச் டு நார்த் ஆஃப் ஜி. இந்த இது போட்டுக்க, மேப்பில் போடுவோம்ல, அது போட்டுக்க. இது டைரக்ஷன் போட்டுக்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட். அவன் என்ன சொல்கிறான், ஜியிலேருந்து நார்த் சைடு, இந்த சைடு ஜி இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குன்னா நார்த்னா மேலே. அப்போ இங்கேருந்து இதை கேட்ட மாதிரி கேட்டிருக்கடா தம்பி. இது இங்கே கண்டுபிடிக்க முடியாதனால இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன். எது கண்டுபிடிக்கிறேன்? இதுதான் ஒன்றுனா ஏஜி கண்டுபிடிக்கிறேன். அப்போ வர்றேன் கணக்கில். இன் ட்ரையாங்கிள் ஏஜிஹெச். ஜின்றது ஆங்கிளுக்கு நடுவில் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ரைட். இதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது இது ஆப்போசிட்ரா தம்பி. இதுக்கு 24க்கு எதிர்த்தாப்பில் உள்ளது. இது அட்ஜசன்ட்டு. இது ஹைபார்ட்னஸ் உனக்கு தெரியும் 250. அப்போ நம்மளுக்கு தேவையானது அட்ஜசன்ட் தேவை. ஹைபார்ட்னஸ் இருக்குது, 250 இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் என்ன, ஹைபார்ட்னஸ் என்ன டிகிரிக்கு வரும்? ரெண்டும் சேர்ந்தது காஸ் தீட்டாக்கு வரும். அப்போ காஸ் 24 டிகிரி. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ரோமன் உள்ளது. ஜியிலேருந்து ஹச்சு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நார்த்தில் அப்படின்ட்டு அர்த்தம். ரைட். அதை ஜி டு ஏன்னு கண்டுபிடிக்கிறேன். அட்ஜசன்ட் வந்து ஜிஏ இல்லை ஏஜின்னு எடுத்துட்டான். சரி, ஹைபார்ட்னஸ் 250.
24 டிகிரிக்கு வந்து கொடுத்துருக்கான். காஸ் 24க்கு இந்த இருக்குது 0.9135. இது கிராஸில் கொண்டு போயிடுவோமா? சரி, அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு போவோம். ஏஜி அல்ல ஜிஏ எது வேணாலும் வச்சுக்கோ. ஈக்குவல் பை 250. டிவைடில் இருக்க அங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 0.135 இன்ட்டு 250 ஈக்குவல் டு ஏஜி. குட். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏஜி கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சொல்கிறது கவனமாக பார்த்துட்டு அது தகுந்தாப்பில் படம்லாம் போட்டு செய்யணும். ஓகே, 0.9135 இன்ட்டு 250 அப்படின்ற மல்டிப்ளை பண்ணால் ஏஜி டிஸ்டன்ஸு கிடைக்கும். ஓகே, என்ன கிடைக்குது அப்படின்றத மல்டிப்ளை பண்ணி பாரு. 228.375 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டுக்குள்ள ஆன்சர். குட். புரியுதான்னு பார்த்துக்க. ஓகே, ரைட், வெரி குட். நெக்ஸ்ட்டுனா ஒரே சம்மாவே போட்டுறணும். நாளையுமே 5 மார்க்ஸ் சம்மு, நாலுமே கேட்பாங்க சேர்ந்து. ஓகே, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்ந்தே பார்த்துக்கோ. நிதானமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உனக்கு நான். அதே கொஸ்டினில் செகண்ட் ரோம லெட்டர், அதே கொஸ்டின் தான் செகண்ட் ரோம லெட்டரு. என்ன கேட்டிருக்கு? ஜியிலேருந்து ஹச் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் ரோம லெட்டரில் பார்த்தோமோ, அப்போ தப்பாக எழுதியிருக்கு. இது பார்த்துக்குறோம். தேர்டு வந்து ஜியிலேருந்து சாரி ஹச்சிலேருந்து ஜே டு நார்த் ஆஃப் ஹச் அப்படின்னா எந்த சைடு வரும் அப்படின்னு பாரு. தேர்ட் ரோம லெட்ரு. இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜியிலேருந்து ஹச்சு, இது வந்து நார்த்து தம்பி. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? டைரெக்ஷனு நார்த்துனால நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று மேலே பார்த்தோம், இந்த நார்த்து, அதனால் மேலே பார்த்தேன், இந்த ஏஜி கண்டுபிடிச்சேன். இப்போ ஜியிலேருந்து ஹச்சுன்றது அது என்னன்னு பாரு, டைரெக்ஷனை பாரு. அதை கவனிக்க பார்த்தியா நம்ம? ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்லையில் எந்த கேட்டிருக்கு? இந்த இடம் கேட்டிருக்கு. இதுதான் 2. சரிங்களா சொல்கிறது? 2. அப்போ 2ன்றது என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் இருக்குது, sin 24 இருக்குது. ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் இருக்குது, sin 24ன்னு அர்த்தம். sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் அப்படின்றது எதிர்த்தாப்பில் உள்ளது என்னது? ஏஹெச். சரிங்களா? இது வந்து என்ன வந்துடும்? ஜிஹெச். இது வந்து 250 கீழே வந்துடும். ஏஹெச் தான் கேட்டிருக்கு, ஈஸ்ட்லேருந்து ஹச்சுக்கு எவ்வளவுன்னு. sin 24 டிகிரி தான். அப்போ sin 24க்கு கொடுத்துருக்கும், இந்த மேலே கொடுத்துருக்கு பாரு. 0. என்ன இருக்குது பார்த்துக்கோ நிதானமாக. 0.4067. இப்போ மல்டிப்ளை பண்ணு கிராஸில். 0.4067 இன்ட்டு 250 ஈக்குவல் டு ஏஹெச். ஓகே, குட். அப்போ ஏஹெச் ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணையில் பார்த்து மல்டிப்ளை பண்ணு பொறுமையாக. 0.4067 இன்ட்டு என்ன வந்துச்சு தம்பி? 250ன்னு வருது. மல்டிப்ளை பண்ணி பார்க்கையில் 101 பாயிண்ட் அப்படின்னு வருது. பொறுமையாக பண்ணிப்பார். 101.675 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். மீட்டரா கிலோமீட்டரான்னு பார்த்துக்கோ. கிலோமீட்டருன்றது என்ன யூனிட் கொடுத்துருக்கோ அந்த யூனிட் தான் போடணும், கிலோமீட்டர். இதுதான் செகண்ட் ரோம லெட்டருக்குள்ள ஆன்சர். ஓகேயா? ரைட், குட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இதுவும் கிலோமீட்டர் தான். ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்கும் பாரு. மூணாவது சம் என்னென்னா, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஜே டு நார்த் ஹச் அப்படின்னு கேட்டிருக்கு. ஜே டு தி நார்த் ஆஃப் ஹச். அப்போ ஹச்சில் ஜேக்கு, ஹச்சில் ஜேனா மேலே, இந்த இருக்குது மேலே, இந்த இடம் கேட்டிருக்குடா. இதாண்டா 3, இது 4, இது கேட்டிருப்பாங்க. அடுத்து அப்போ இதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது ஆப்போசிட்டு. இது ஹைபாட்னஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு ஜே அப்படின்ட்டு 180 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. 180 அந்த ஜே ஹச்சில் ஜேக்கு டிவியேஷன் ஆகையில் எவ்வளோ தூரத்தில் டிவியேஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு அந்த டிஸ்டன்ஸில் போகிற வரைக்கும் அந்த இடத்த அடையிறதுக்கு டிவியேஷன் ஆகி எங்கே போகுது? ஜேக்கு போகுது. ரைட். அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் இருக்குது, ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் இருக்குது,
ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் இருக்குது. ஓகேயா, ரைட். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை என்னது ஹைபாட்னஸ். ஹைபாட்னஸ் வந்து இந்த கணக்கை பொறுத்த மட்டும் 180. சரியா சொல்கிறது? இல்லை அப்படின்னா அதை எடுத்துக்கிற அப்படின்னா எடுத்துக்கோ. என்ன எடுத்துக்கிறோன்னா ஆப்போசிட்டில் உள்ளது என்னதுன்னு பார்த்துக்கோ. ஆப்போசிட் அப்படின்றது பிஜே, கீழே வந்து ஹச்பி. சைன் 11 டிகிரி, சைன் 11 இந்த இருக்குது 0.1908 ஈக்குவல் டு பிஜே பை 250. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? பிஜே ஈக்குவல் டு 250 இன்ட்டு 0.1908 அப்படின்னு எடுத்துக்கிறணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணையில். அப்போ அதுக்குடைய ஆன்சர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதான மல்டிப்ளை பண்ணிக்க 250 இல்லையே, அது மாறும்ல தம்பி, டிஸ்டன்ஸ் மாறும்ல தம்பி. வெரி குட். இந்த இடத்துல மாறும். என்ன மாறும் அப்படின்னா 180 தானே நம்மளுக்கு. 180 180 கிலோமீட்டர் தான், 180. அப்போ பிஜே கிட்ட கிராஸில் போச்சுன்னா 180 இன்ட்டு 0.1908 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன வருது? பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 180 இன்ட்டு 0.1908 அப்படின்னு அர்த்தம். அப்போ 34.34 அப்படின்னு வருது. 34.34 அப்படின்னு வருது. 34.34 கிலோமீட்டர் அப்படின்னு வருது. இதுதான் பிஜே, தேர்டு ஒன் ரோமன் லெட்டர். ஓகே, தேர்டு ஒன் ரோமன் லெட்டர். இந்த ட்ரையாங்கிளுக்கு நீ எழுதையில் பார்த்து எழுதிக்கோ. தேர்ட் ரோமன் லெட்ரு இன் ட்ரையாங்கிள் பார்த்து எங்கே இருந்து ஹச் இருக்குது, ஹச்சில் தான் ஆங்கிள் இருக்குது. சரியா? ஹச்சு அங்கே மேலே ஜே இருக்குது, ஜேஹெச்பி அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ ஃபோர்த்து ஒன்றில் என்ன கெடுத்துருக்கு அப்படின்னா அதே ட்ரையாங்கிள் தான். சரியா? அதே ட்ரையாங்கிள் தான், ஜேஹெச்பி தான், ட்ரையாங்கிள் தான். ஆனால் காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாடனஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ அட்ஜசன்ட்ன்றது கீழே ஹச்சு பி. சரியா? மேலே வந்து ஹைபாடனஸ் அப்படின்றது வந்து ஹச்ஜே. சரியா சொல்கிறது? ஹச்ஜே. ஹச்பி அப்படின்றது தெரியாது, இல்லை பிஹெச். இது வந்து 180 ஹச்ஜேன்றது. அப்போ காஸ் 11 டிகிரி, காஸ் 11 இந்த இருக்குது 0.9816 ஹச்பி ஈக்குவல் டு இல்லை பிஹெச் ஈக்குவல் டு 0.9816 இன்ட்டு 180. சாரி 180. குட். 180 டிகிரி, 180 டிஸ்டன்ஸு, கிலோமீட்டர், டிகிரி கிடையாது. அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையானது கிடைக்கும். சரியா சொல்கிறது? நமக்கு தேவையானது என்னது? 0.9816 இன்ட்டு 180 அப்படின்னு கிடைக்குது. அப்போ கிடைக்கல என்ன ஆகுது? 176.688 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது? ஹச்பி அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இதுதான் ஃபோர்த் ரோமன் லெட்டர். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கோ. சரியா? ரைட். இந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தெரியணும். இந்த ட்ரையாங்கிளுக்கு இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் ரோமன் லெட்டருக்கு உள்ளது தான். இன் ட்ரையாங்கிள் ஆங்கிள் எங்கே விழுந்துச்சு? ஜியில் விழுந்துச்சு. ஆங்கிள் எங்கே விழுந்துச்சு? ஜியில் விழுந்துச்சு. அப்போ எப்படி எடுத்திருந்தோம் நம்ம? ட்ரையாங்கிள் வந்து எப்படி எடுத்திருந்தேன்னு பார்த்துக்கோ. ஏ மேலே ஏ இருந்துச்சு, ஜி இருந்துச்சு, ஹச் இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏஜிஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட். ஓகே, குட். கரெக்டாக பார்த்துக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.